ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தமிழ் பாட்டு படிக்க போகிறோம். ரைம்ஸ் பாட போகிறோம்ல, பாடலாமா? ஓகே. யானைலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கல? யாரில் யானையை பார்த்துருக்கீங்க? நம்ம எல்லாருமே யானையை பார்த்துருக்கோம். யானைனா நம்ம ரொம்ப பிடிக்கும் இல்லையா? யானை மேலே சவாரிலாம் செய்வோம் இல்லையா நம்ம? இப்போ யானையை பற்றி தான் நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. யானை, அப்புறம் பூனை, எலி, இதை பற்றி தான் நமக்கு ஒரு பாட்டாக கொடுத்துருக்காங்க. பூனை எல்லாம் யார் வீட்டில் இருக்குது? எல்லார் வீட்லேயும் பூனை இருக்கும். எலி நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும். நமக்கு தெரியாமல் அது நிறைய வேலை பார்க்கும்ல. இப்போது அதை பற்றி தான் நம்ம பாட்டு பாட போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. பூனையும் யானையும். சொல்லுங்க. பூனையும் யானையும். எதற்கு வீட்டில் யானை? எலி பிடிக்குமா யானை? வீட்டில் எதுக்கு யானை? எலியை பிடிக்குமா? யானை போய் எலியை பிடிக்க முடியுமா? ஏன்னா வீட்டுக்குள்ளதான் எலி இருக்கும். யானை வீட்டுக்குள்ள வர முடியுமா? முடியாதுல. எலி வந்து சின்னது, யானை ரொம்ப பெருசு. நம்ம வீட்டுக்குள்ளனால வர முடியாது. அதனால வீட்டுல எதுக்கு யானை அப்படின்னு கேக்குறாங்க. எலியை பிடிக்கும் வீட்டில் இருக்க வேண்டும் பூனை. எலியை பிடிக்கிறதுக்கு எது வீட்டுல இருக்கணுங்கிறாங்க? பூனை தான் வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பூனை திருட்டு பூனை உருட்டும் தயிர் பானை. பூனை என்ன பூனை? சரியான திருட்டு பூனை. அது என்ன பண்ணும்? தயிர் பானைய உருட்டிக்கிட்டே இருக்கும். அதாவது தயிர் பானையில போயிட்டு சாப்பிட்டுடும் அப்படின்னு தான் இதை சொல்றாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? யானை எதுக்கு நம்ம வீட்டுல பூனை இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா எலி வந்து என்ன பண்ணுவோம்? எலியை வந்து பிடிக்கும். அதனால நம்ம வந்து வீட்டில் யானையை தான் வச்சுக்க கூடாது, பூனையை தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, எலியை பிடிக்கும் வீட்டில் இருக்க வேண்டும் பூனை. எலியை வந்து பூனை தான் பிடிக்கும். அதனால வீட்டில் பூனை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பூனை மட்டும் லேசுப்பட்ட பூனையா? அது என்ன பண்ணும்? வீட்டில் இருக்க எல்லாத்துலேயும் திருட்டு மாதிரி என்ன பண்ணும்? தயிரையே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல. அதுதான் பூனை, திருட்டு பூனை உருட்டும் தயிர் பானை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நான் பாடுறேன், நீங்க பின்னாடியே சேர்ந்து பாடுங்க. வாங்க. பூனையும் யானையும். எதற்கு வீட்டில் யானை? எலி பிடிக்குமா யானை? எலியை பிடிக்க வீட்டில் இருக்க வேண்டும் பூனை. பூனை திருட்டு பூனை உருட்டும் தயிர் பானை. நம்ம பண்ணலாமா? எதற்கு வீட்டில் யானை? எலி பிடிக்குமா யானை? எலியை பிடிக்க வீட்டில் இருக்க வேண்டும் பூனை. பூனை திருட்டு பூனை உருட்டும் தயிர் பானை. ஓகே குட்டீஸ், இது வரைக்கும் நம்ம 5 ரைம்ஸ் பார்த்தாச்சு. 5 ரைம்ஸையும் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணும்? ஒரு நாளைக்கும் ஒரு ரைம்ஸோ இல்லை உட்காந்துட்டு நீங்கள் பாட உங்களுக்கு அந்த 5 ரைம்ஸும் உங்களுக்கு நல்ல மெமரி ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய பேசுகிற திறன், அதாவது வாயில் வர வார்த்தைகள் வந்து நமக்கு சரளமாக ஈஸியாக நம்ம பேசலாம். அந்த வார்த்தைகள், வாக்கியங்கள் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான வாக்கியங்கள் கூட என்ன பண்ணணும்? நம்ம பேச பாட நமக்கு அது ரொம்ப ஈஸியாக மாறிடும் அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு இதை சொல்கிறாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், ஃபைனலாக ஒரு முறை நான் பாடுறேன், நீங்கள் பின்னாடியே பாடுங்க. பூனையும் யானையும். சொல்லுங்க. பூனையும் யானையும். சவுண்டா சொல்லுங்க. பூனையும் யானையும். இன்னும் சவுண்டா. பூனையும் யானையும். ஓகே. எதற்கு வீட்டில் யானை? எலி பிடிக்குமா யானை? எலியை பிடிக்க வீட்டில் இருக்க வேண்டும் பூனை. பூனை திருட்டு பூனை உருட்டும் தயிர் பானை. ஓகே குட்டீஸ், இன்னொரு முறை பாடிடலாமா? எதற்கு வீட்டில் யானை? எலி பிடிக்குமா யானை? எலியை பிடிக்க வீட்டில் இருக்க வேண்டும் பூனை. பூனை திருட்டு பூனை உருட்டும் தயிர் பானை. ஓகே குட்டீஸ், இது வரைக்கும் நம்ம 5 ரைம்ஸ் பார்த்துட்டோம்ல. 5 ரைம்ஸ் நீங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட பாடி காமிக்கிறீங்களா? ஏன்னா
நீங்கள் பாடி காமிச்சதான் இந்த ரைம்ஸ் எல்லாம் உங்களுக்கு திருப்பி திருப்பி மெமரிக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்?